இன்று எங்களுடைய தலைமை கழக அலுவலகத்தில் மாவட்ட மாநில நிர்வாகிகளுக்கான கூட்டம் எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைமையிலும் எங்களுடைய சமீபத்தில் எங்களுடன் இணைந்து எங்களுடைய தீர்மான குழுவின் தலைவராக இருக்கும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையிலும் இன்று அந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இதில் தேர்தல் பணி குறித்து அடுத்த 3 மாதங்கள் நடக்க வேண்டிய தேர்தல் பணி குறித்தும் எவ்வாறெல்லாம் நிர்வாகிகள் செயல்பட வேண்டும், என்னென்ன விதத்தில் நம்ம தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும், என்னென்ன சவால்கள் நம் முன்னே இருக்கிறது, அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு நமக்கு மக்களின் ஆதரவு இருக்கிறது, பொதுமக்களின் ஆதரவு இருக்கிறது, அதை முடக்க திமுக என்னவெல்லாம் செய்கிறது, அதை எதிர்கொண்டு எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும் போன்ற அனைத்து குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் தீர்மானங்கள் குறித்து ஏற்கனவே உங்களுடைய அனைத்து ஊடகங்களுக்கும் தீர்மானங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்றைய கூட்டங்கள் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. அடுத்த 3 மாதங்கள் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகள் குறித்தும் அடுத்த இந்த சிறப்பு குழு குறித்தும் அனைத்தையும் முடிவுகளும் எடுக்கப்பட்டு முடிவடைந்திருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை குழு எங்களுடைய தலைவர் முடிவெடுத்து விரைவில் அறிவிப்பார். அதெல்லாம் தலைவரின் ஒப்புதலோடு தலைவர் தான் அறிவிப்பார். அதை விரைவில் அறிவிப்பார். இல்ல, அதுக்கான நாள்கள் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தலைவர் அறிவிப்பார், ஏன்னா தலைவருக்கு தெரியும் எப்போது இதை முடிவெடுக்க வேண்டும் என்று. அந்த குழுக்கள் எல்லாம் விரைவில் எங்களுடைய தலைவர் முடிவெடுத்து அறிவிப்பார். அதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த அனைவரும் முன்னிலையும் அது தலைவரின் ஒப்புதலுக்கு இல்ல, நம்ம கூட்டணி குறித்து இன்னொரு தீர்மானத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டு வரும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும். அதுபோல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழுக்கள் அமைக்கப்படும். இதெல்லாம் முடிவெடுத்த பிறகு எங்களுடைய தலைவர் வாயிலாக இது அறிவிக்கப்படும். கூட்டணி முடிவுகள் எதுவாக இருந்தாலும் தலைவர் வாயிலாக அறிவிக்கப்படும். இல்ல, மக்கள் சந்திப்புல நடக்கிற சவால்கள், பிரச்சனைகள் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லா கட்சியிலும் நடக்குது. இதுல எல்லா கட்சியிலும் மக்கள் சந்திப்பு நடக்குது. நாங்கள் இப்ப கூட்டங்களாகவும், ஏன்னா ரோட் ஷோக்கு அவங்க அனுமதி இல்லாத பட்சத்தில் கூட்டங்களாகவும் நடைபெறுவதற்கு நாங்க அனுமதி கேட்டு கொடுத்திருக்கோம். அதுல நிறைய இடத்துல நிறைய இது ரீதியாக காவல்துறை ரீதியாகவும் அங்க நிர்வாக குழு ரீதியாகவும் நிறைய எங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது. இது எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லா கட்சியும் நடத்துறாங்க. இது எதனால் திமுக செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஒரே குறிக்கோள் எங்களை எந்த விதத்திலும் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்கான. அதையும் தாண்டி கண்டிப்பாக மக்கள் இடத்தில் பெரிய ஆதரவு இருக்குது. இதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எந்தெந்த வகையில எங்களுக்கு எல்லாம் முட்டுக்கட்டை போடுறாங்க, எந்தெந்த வகையில் எங்களுடைய பிரச்சாரங்களை தடுக்கிறாங்க, எந்தெந்த வகையில் எங்களுக்கு எல்லா விதத்திலும் முட்டுக்கட்டை ஒவ்வொரு இடத்திலும் போடுறாங்க, மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி கண்டிப்பாக எங்களுடைய பிரச்சாரங்கள், எங்களுடைய தலைவரின் மக்கள் சந்திப்புகள் கண்டிப்பாக நடைபெறும். எல்லாத்தையும் நாங்கள் கடந்து கண்டிப்பாக சந்திப்புகள்